நல்லா இருக்குது படம், நல்லா எடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து சினிமாவாக பார்க்கக்கூடாது, ஒரு மொழி உணர்வாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தரமாக எடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே நல்லா இருக்குது. நடிகர்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இசையிலேருந்து ஒளிப்பதிவுலேருந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, விஜய் படம் வந்து அது கமர்ஷியல், எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும். தடை பண்ணியிருக்கிறது பொறுத்த வரைக்கும் அது சென்சார் சம்மந்தப்பட்டது, மத்திய அரசு சம்மந்தப்பட்டது, ஏதோ அரசியல் காரணங்கள்னு நினைக்கிறேன். எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க, குறையே கிடையாது. கண்டிப்பாக எல்லா தமிழரும் பார்க்கணும். நல்லா இருக்குண்ணா. இந்தி திணிப்பு போராட்டம் பற்றி நல்லா எடுத்துக்கிறாங்க. அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்ஷன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. சுமாராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்குண்ணா படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் பண்ணியிருந்தார். அதர்வாவும் அதுக்கு நிமிஷம் பண்ணியிருந்தார் ப்ரோ. ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணே. தமிழை பற்றி நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தமிழ் உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. பேசில் ஜோசப் சூப்பராக இருந்தது. அவர் ஆக்டிங், கேமியோஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. சாங்ஸ் ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஆக்சுவலி டைரக்டிங் டீம் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனால் பேசில் ஜோசப் தூக்கி சொருவிட்டாப்புல வேறு லெவல் பண்ணிட்டார். மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஜெம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. இல்லை, எல்லா ஆடியன்ஸுமே இருக்காங்க, சூப்பராக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது ஜெயம் ரவி சார் சத்தியமாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அனிமையாக இவ்வளோ நாளாக ஹீரோவாக நடிச்சிருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கல. நான் ஹீரோவாக நடிச்சுட்டு திடீர்னு அப்படியே வில்லன் கேரக்டரில் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இதுதான் சிவகார்த்திகேயன் தான் அவரோட 25 ஃபிலிம். அது அப்படியே எல்லா டேரக்டரும் வாரி சாப்பிட்டார். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது தமிழ் மொழிக்கான படம், தமிழர்களுக்கான படம். தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்பை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் 1959, 65 நடந்த காலகட்டத்தை வச்சு உண்மை சம்பவமாக சூப்பராக இருக்குது. இது தமிழ் மொழி உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான படம். சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக அந்த விஜய் தற்குறிகளும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். தமிழன்னா எவ்வளோ கலைஞரையாக கஷ்டப்பட்டிருப்பார். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருதும் தமிழ் மொழிக்கு எடுக்கப்பட்ட படம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஒவ்வொரு இளைஞரும் பார்க்கணும். உண்மையாகவே சிறந்த படம் தான் ஆண்டில். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் நம்ம தமிழர் இல்லையா, அருமையான ஆக்டிங், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். விஜய் தற்குறிகள் வந்து பார்க்க வேண்டிய படம் இது. அருமையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், அருமையான படம், கருத்துள்ள படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பிரதர். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே நல்லா இருந்தது. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருந்தார், ஹீரோனி நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லோரும் ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்ல படம் சொல்லலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. தமிழுக்கான படம்ண்ணா இது, தமிழ் மொழிக்கான படம். புரியல, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஜெயம் ரவிலாம் இன்னும் மாஸ் வில்லனாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் தீ பறக்குது, வந்து எல்லாம் நல்லா பாருங்கள். செம்ம படம், தமிழ் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், வந்து பாருங்கள். கண்டிப்பாக தீ பறக்குது. நல்லா இருக்குச்சு படம். இல்லை என்னஜி? செம்மையாக இருக்குது. அவர் தான் படமே, சூப்பர், சரியான ஆக்டிங்கு. ஐயோ நல்லா இருக்குது இப்போ. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம், வந்து பாருங்கள், எல்லாம் குடும்பத்தோடு வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். லாங்குவேஜ் பற்றி, தமிழ் லாங்குவேஜ் பற்றி 1960, 1950s. இல்லை 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 இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கான படம், தமிழ்நாட்டுக்கான படம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. தமிழ் வாழ்க. சூப்பர் ஆக்டிங், உண்மையிலே பிரமாதமாக பண்ணிட்டார். பிஜிஎம் எல்லாமே ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா தானே இருக்குது படம். ஒன்றும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஹீரோஸ் வந்தாங்க, அதனால் பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். விஜய் படமா வராமல் இருந்ததா? அது வரும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தாலும் பார்க்கும், இவர் வந்தாலும் பார்க்கும், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. அதர்வா ஆக்டிங் எல்லாத்துமே நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே தமிழ் பேஸ்டு கான்செப்ட் தான். ஜெயம் ரவி சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் வரல. வெயிட் பண்ணலாம், அதுவும் 22 தான் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே. படம் நல்லா இருக்குங்க. தமிழ் மொழியோட பற்றை பற்றி இந்த படம் ரொம்ப விளக்குது. மொழிக்காக காப்பாற்றினவங்க எல்லாம் இதை பற்றி ரொம்ப ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது.
வில்லனாக பார்க்கும்போது ஹீரோவாக இத்தனை நாளில் பார்த்துட்டு வில்லனாக பார்க்கறது கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சுங்க. நேற்று ஜனநாயகன் ரிலீஸில் இருந்த எல்லாரும் சரி நமக்கு கிடைக்காத போது இதை தான் பார்த்தாகணுன்ட்டு பார்த்தேன். ஆனால் எப்போ தளபதி படம் வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கலே. அங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூனாலேயோ நிறைய தடைகள் வரலாம்.